இதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க உங்க காலத்துல? நான் இதை புத்தக கண்காட்சியாக நடக்குது. பல வெரைட்டில குமரி FM 101 வலைங்க இது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு தான் தெரியாது. இந்த பக்கம் அடைச்சு பிடிப்பா 75. நான் ஒரு டியூன் போட்டேன், யாவது படத்துல விளான்னு சொல்லிடலாம். பீம் சுட்டி எங்க போனா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்குதியா? விஷயம் என்னன்னா, கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த என்ன அவசரமா போன் அடிச்சு கருங்கல் வேற ஓடி வாணிட்டு விழிச்சான். என்னன்னு பார்த்தா இங்கேயாவது ஒரு கண்காட்சியா? நான் ஆடி ஆடணும்னு சொல்லி வைக்கல தான் வந்தேன். இன்னும் விஷயம் என்னன்னா, இங்க கருங்கல்ல சென்ட் ஜூட் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து என்ன அப்படின்னா, பிரின்சிபல் சார் வந்து கூப்பிட்டுட்டு இங்கே வந்து ஒரு கண்காட்சி மற்றும் புத்தக திருவிழா வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி நாங்கள் ஒன்று வச்சோம். நீங்கள் வந்து ஒன்று பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நாங்கள் ஃபாலோவர்ஸுக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுகொண்டு நாங்கள் இன்னும் இங்கே வந்துருக்கோம். இங்க என்னெல்லாம் சாணங்க இருக்குன்னு உள்ளத காட்டி தரோம். அவைய சொன்னாரு, நான் பழங்காலத்து சாணம் இல்லை, நானும் இதுவரை இந்த வாவலியில எல்லாம் லைட்டா பாத்திருக்கேன். நான் பார்த்துட்டு பழங்காலத்து சாணம் பழைய காயின் இருக்குல்ல, 25 பைசா 50 பைசா, இது நான் பழைய காலத்துல நானே பாத்திருக்கேன். நாங்களும் பழங்காலம் தான் அப்படின்னா. அப்ப இவங்க கிட்ட என்னெல்லாம் பழைய காலத்து சாதனங்கள் எல்லாம் இருக்குன்னு உள்ளத வீடியோ எடுத்து இன்னத்த குழந்தைகளை என்னெல்லாம் காட்டி குடிக்க வேணும்னு வாங்க. ஒன்னாவது மெயின் காரியம் என்னன்னா, புத்தக கண்காட்சியாக நடக்குது. அறிவியல் கண்காட்சி, மலர்கள் கண்காட்சிக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஊட்டில எல்லாம் நடக்கும் மலர்கள் கண்காட்சி. ஆனா இங்க புத்தக கண்காட்சிக்கு இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். ஏகப்பட்ட புக்கு, பாரதியை பற்றிட்டுள்ள புக்கு. காலமெல்லாம் கலாம் சார், ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கு அவரு நமக்கு என்ன சொல்லியது, வாழ்க்கைக்கு சொன்ன அறிவுரைகளும் அவருக்கு வாழ்க்கை வரலாறு எல்லாம் புக்கு. அதுக்கு அதே போல அவர் உருக வைக்கும் உருவக கதைகள் நிறைய புக்கு. நமக்கெல்லாம் இப்ப படிச்சாலும் ஒண்ணு மைண்ட்ல ஏறாது. இருந்தாலும் சிலவே என்ன சொல்லியது, கொஞ்சம் டென்ஷன் குறையதுக்காண்டிய புக்கு படிக்கிறது அவங்களோட ஹேபிட்டா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உள்ள புக்குல நிறைய புக் இருக்கு. சரி, நான் படிப்பேன். கானக புத்தகம், அதே போல இங்கிலீஷ் புத்தகம் நிறைய இருக்கு. கேட்டீங்களா? இங்கிலீஷ் கதைகள். நமக்கு இங்கிலீஷ் தத்தக புத்தகம் ஒன்னும் புரியாது. எனக்கு இது புரிஞ்சு கிட்னாப் இல்ல. The Count of Monte Cristo, விக்ரமாதித்தன் கதைகள், இளையோர்க்கான இந்திய தொன்மை கதைகள். இதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க உங்க காலத்துல? நான் நான் பாத்திருக்கேன், பண்டைய எங்க ஐயா கோயில்ல உண்டு. ஆனா இது பெரிய சிடி தான். நான் பார்த்துட்டுள்ள சிடி எல்லாம் சின்ன ஒரு இவ்வளவு சிடி டிவிடி பிளேயர் இருக்கீங்களா? இது எவ்வளவு தோய கல்லு போல இருக்கு. பாய்க்கு வந்த உடனே இவ்வளவு. ஆனா இதை நான் கண்டதில்லை. இதெல்லாம் சினி ஃபீல்டுல இருக்கு. அதெல்லாம் வெளிநாட்டுல வைக்கணும். இல்ல, அது சினிமாயில ஒரு டேக்கு டக்கு டக்கு ஒன்னும் கேட்கல. அதை தூக்கி வச்சா நம்மள அப்படியா? அது தெரியல. அதை தூக்கி இப்படி வச்சாதான் கேட்க. ஒன்னும் கேட்கல. சரி, அப்படியே வச்சு இல்லாத விட்டுறேன். சரி, நான் இதுல பாரு, இதுக்குள்ள காதை வச்சு நீங்க கறக்குங்க. அண்ணா வந்து ஓய் ஓய் நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அப்படியே இருக்கட்டு பாருங்க மகளே. பண்டு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சப்போ கேட்டிருப்போம், கோவல் வெட்டாட்டிய கண்ணாய கதை. விஷயம் என்னன்னா, சிலம்பம். சாரி, சிலம்பம் இல்ல, சிலம்பு. சிலம்பு பல வெரைட்டில இருக்கு. உன் சிலம்பு முத்துக்காலானதா என்ன வைரங்களா பவளங்களானதா? வீடியோல தான் பாத்திருப்பியா? பாருங்க, கட்டி வச்சிருக்கேன். பழைய மாடல். கால்ல போடியது இவன் கையில போட்டுருக்கேன். அப்படியா? ஆமா. சாரி ப்ரோ, கால்ல போடுது. அப்ப இதுதான் கால்ல போடியதான். சரி, அப்ப இது போடியதானே கையில. சரி, எங்கெങ്കിലും போட்டாங்க. நம்ம கால்ல தான் போடுவேன். என்ன இது பழைய காலத்து ஸ்டாப்ல எப்படி இருக்கு பாரு. பின்னு காணல. ஆமா, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சிருக்கு. அதே போல நான் ஸ்ப்ரிங் தம்பிள்ஸ். இது காணாம போய் தான் ஏன்னா ஆம்ஸ் குறைஞ்சது. கூடுதல் நிறைய கேட்க வரும். மக்கா பாத்தியா, இங்க இதெல்லாம் புதிய காலத்து இல்ல, பழைய காலத்து பழைய இது பாக்கோட்டி. நம்ம கண்டது இல்ல, நம்ம கண்டது இதுதான் தெரியும். ஆனா பண்டுள்ள விவரத்தோட செய்திரு. ஒரு பாக்க ரெண்டா வெட்டி பிரிச்சம்ப இங்க ஒரு காதல் ஜோடி சேரு. இதுதான் சம்பவம், புரியுதா? இதுதான்
அந்த பாக்கு வெத்தலைக்குள்ள பழைய இது பார்த்தீங்களா ஒரு காதல் ஜோடியை செய்து வச்சிருக்கு. பாக்க வெட்டி பிரிச்சோம்பா அவைய ஒண்ணு சேரும். இப்படி பல வெரைட்டி எல்லாத்துலயும் நிறைய ஜோடி ஜோடியா செய்து வச்சிருக்கு. பண்டுள்ளவன வாழ்ந்துருக்காங்க. இது வேறுங்கண்ணா பல வெரைட்டில ரேடியோ பெட்டி என்ன இருக்கு. இது பாத்துருக்கீங்க, இது என்ன கண்டுறீங்க? இது கண்டுறீங்க? இது அதுவும் நான் கண்டுட்டு இததான் இந்த ரீல் அத்து போச்சா இழுத்து சைக்கிள் அது தெரியும் போய். ஆனா அந்த மாடல் கண்டுட்டு ஓ இதுல மற்ற கேசட் நான் சொன்ன கேசட் இதுல எல்லாம் கேசட் தான். இதெல்லாம் பாத்துருக்கேன். அது ஓகே. இதுல என்ன போடுவணும்? இது கேசட் நான் இது இது மற்ற எஃப்எம் கேட்கறதுல இப்படி வச்சுட்டு திருப்பி இதுல கேசட் போட முடியாது. கேசட் இல்ல இன்னும் இருக்கு பத்தியா. இதுல இந்த முள்ளு வார இடத்துல ஒவ்வொரு இதா வரும். ஓ சரி தெரிஞ்சா ஒண்ணு இடைய வரம்புக்குன்னு இது பண்டு எங்க சித்தப்பா திண்ணையில இருக்கே பாத்து நீர் பிறகுக்கு முன்னுள்ள ஐட்டம் எல்லாம் சரி போய் இங்க வரும். இதெல்லாம் என்ன டியூஷன் டீச்சர் வீட்டுல எல்லாம் இருக்கு. இது டியூசா கலை இது பண்டு இருக்க வீடு பணக்கார வீடுன்னு சொல்லும். இப்ப இது கொள்ளலாம் கிட்டியா பேகு. ஓ இது ஒரு வித்தியாசமா இருக்குடே. ஆமா இல்ல வெளிநாட்டுக்கார யூஸ் பண்ணதா இருக்கு. இதே சாதனம் தான் எங்க வீட்டுல இருக்கு. இப்பெல்லாம் இருக்கா? என்ன வீட்டுல இருக்கு. ஆனா என்ன ஒர்க் ஆகாது. என்ன ஒரு வீடியோல காட்டியிருப்பேன். அப்படியா? பழைய காலத்துல நம்ம இதை கேட்டோம். எஃப் ரேடியோ குமரி எஃப்எம் 101 91.9. அதுல ஒரு கண்டென்ட் போல பேசியிருப்பேன். ஓ சரி சரி சரி. இது எப்படி இது நம்ம காலத்து காதல் மன்னன் மாதிரி வாழ்ந்தாரு. இது இது எனக்கு இதுதான் அந்த குட்டி அண்டியா வீசு பொம்பை இவனை பாட்டை போட்டுட்டு இப்படி துறப்பானுவா இது துறக்க போட்டுட்டு ஒரு பாட்டு அவ்வளவு பொம்பெல்லாம் போடுவாங்க. அவனை கட்டின லீலை கட்டின மாதிரி இதையும் பாரு. டிவியும் ரேடியோ சேர்ந்துருக்கு. இது நான் பார்த்தது இல்லை. இதுல பெருசு பாத்திருக்கீங்க. இந்த இந்த சம்பவம் உனக்கு சம்பந்தப்பட்டது தானே? இல்லையா? இல்ல ரேடியோ தான். அப்படியா? இது தெரியுமா? இது இந்த புகை இங்க அந்த குட்டும் அடிப்பணி தெரியுமா? ஆமா அந்த புகை தான். அதான் இங்க சூடு வரும். சூடு வரும். அதே ஓ இது பண்றல ஹோல்டர் ஹோல்டர்ல இது சுவிட்ச். இது சுவிட்ச். அது மனசிலாச்சு. நான் எலக்ட்ரிஷியன் தான், எனக்கு தெரியும். எலக்ட்ரிஷியன் கிழிச்சா நீ கண்டறிய மாட்டா. ஓ இங்க பாருங்க. இது என்ன தெரியுமா? என்னது இது இந்த ராத்திரி உடம்பு கொசு கடிச்ச சொல்லிட்டு தலை இது மறைக்கல நெல் அளந்து குடிக்கிறது. ஓ அது இல்ல. இது கண்டுட்டேன் இல்ல உங்க வீட்டுல வச்சுதான் நானே பாத்திருக்கேன். அப்படியா? என்னத்தடை உங்க தாத்தா சாமுவேல்கிட்ட கேட்டா தெரியும். இது என்னதப்ப தொட்டி? மர தொட்டியா? மீன் தொட்டியா? இது தெரியல எனக்கு. இது தெரியும். பானை. இது கூனி பானை. பானை. ஆனா இதுல பெருசு உண்டுடே. பெருசுதான் நம்ம இன்னும் இதுக்கு இதாக்க அரி அழைக்கியது. நாளி 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 அரி நாளி. இது இது தெரியுமா? இது இது எண்ணெய் இல்ல எண்ணெய் இல்ல அளப்பாவ இல்லன்னு தெரியும். இப்போ இது பேர் என்ன? இது ரேஷன் கடையில இது என்ன தெரியுமா? இந்த குன்னிமுத்து விளையாடுவா இல்ல? இது பாச ஒரு அளவு ஒரு கட்டம். என்ன உங்களுக்கு தேவைப்படும்? நான் நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கேன். உலக்க எல்லாம் இப்ப உண்டு எல்லாரும். உலக்க இப்ப எல்லாரும் இது மற்ற இடம் அளக்க இடம் அளக்க இப்ப எல்லாம் செல்லுல அளந்துட்டு போறாங்க. இது மற்ற தெரியும் ஒரு திரி. இது கண்டதுல எல்லாம் உண்டு. திரிய ஒய்த்தியது தாக்கியது. ஆனா இந்த இது தெரியுமா? இது இதுல என்ன கதை? வாழச்சோடி எப்படி எழுது வச்சு என்ன தேய்ச்சி எழுத்தாணி இதே வச்சு எழுதுறேன். உங்களுக்கு விஷயம் தெரியாது. இதே வச்சு இது குத்தி கொல்லுக்கும் நம்ம எழுதுனா எல்லாம் கீறி போயிடும். டார்ச் லைட் இதெல்லாம் புதியதுதான். இதெல்லாம் கண்டுட்டு. ஆனா இதுல எப்படின்னா லைட் பார்த்தோம். இது அந்த மண்ண வழக்குல விளக்கு திருவள்ளு மற்ற கவுண்டர் பண்ணி தந்துருக்கு அப்படின்னா. ஆனா இதுதான் சூப்பரா இருக்கு. இது நான் கண்டுட்டு இல்ல. திருவள்ளுல பிளேட் வேண்டாம். இதே தொடச்சிட்டு இதுல திரும்பி போகும். சூப்பர். அயன் பாக்ஸ். இத ஒன்னையும் பாத்துட்டு போங்க. இது எல்லாமே நம்ம கறி பொடியது சரியா? ஆனா இந்த சம்பவம் கரண்ட்ல குடிக்குது. ஓ கரண்ட் என்ன இங்க பாத்துல இது உள்ள இரும்பாகம் பிடி மட்டும் மரமா ஏதோ பண்ணி வச்சிருக்கு. ஆனா இவ்வளவு இடம் தான் இருக்கு. எல்லாம் இரும்பு. அதங்க காட்டி விடு வீடியோல. ஏன்னா சம்பவம் என்னன்னா இது ஒண்ணு எனக்கு பார்த்தது வித்தியாசமா இருக்கு. கொண்டு போய் கரண்ட் இது இவ்வளவு தான் பிடி. அப்ப இதுல தொட்டாலே சத்தம். ஆனா நல்ல வெயிட். வீட்டுக்கு கொண்டு போனாலும் கொள்ளலாம். கொண்டு தான் போய் அப்ப ஒன்னு எடுத்துட்டு போமா. வீட்டுக்கு கொண்டு போனாலும் கொள்ளலாம். கொண்டு தான் போவேன். இது சேர்த்து குழந்தைகள். ஆனா இது மட்டும் விளையாட்டு உள்ளது இல்ல. சின்ன துணிகள் உள்ளது. சரி போட்டு. என்ன இருக்கு காந்தி தாத்தா கரெக்ட்னது. தச்சாணி. தச்சாணி தானே? தச்சாணி தச்சாணி பண்டு ரஜினிகாந்த் பண்டு உள்ளது. இது பண்டு உள்ளதான். பிராண்டி குடிச்சது பிரேமம் படத்துல வந்து மலரே நின்னே உலக உருண்டை. உலக உருண்டை வாடி
இதெல்லாம் இப்ப உண்டு. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. பைசா 2 பைசா 5 பைசா இல்ல நான் கண்டுறேன், ஏன்னா பயம் கண்டது இல்ல. மாறிட்டு போறானா பாத்தியா? லே கட்டுக்குட்டியால ஓடையாச்சு, இது ஒரு பாட்டில் இருக்கு, என்னன்னு தெரியுமா இருக்காது. இது அலாவுதீன் விளக்கு போல. போலங்க அந்த அண்ணன் கேட்டா தெரியும். ஆனா இதை ஒண்ணு சொல்லுங்க, இது என்ன? இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் குப்பி. பால் குடிப்பியா? ஆமா. நம்ம அந்த இதா ஆ, அப்படியா? பால் குடி அப்படியா? இந்த பக்கத்துல வந்து நிப்பில மாட்டிக்கிட்டு இந்த பக்கத்துல வச்சு இப்படி ஃபீட் பண்ணுவோம். ஓ சரி சரி. இந்த பக்கம் அடைச்சு பிடிப்பா. இப்படி விட்டாச்சுன்னா ஏறும் பால் கீழே இறங்க. இவ்வளவு நிறைஞ்சதுக்கு பிறகு அங்க அடைச்சு பிடிச்சா இங்க கலையாது. இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்ன உள்ளது? ஒரு 75 வருஷம். 75 வருஷத்துக்கு முன்ன இப்படி கண்டுபிடிச்சிருக்கு. பாட்டில் அதான் பாட்டில் இல்ல. சரி, ஓல்ட் இஸ் கோல்ட். சரி அண்ணா, தேங்க்ஸ். சரி மைக் ப்ளீஸ். இது என்னது, கேமராயா? ஆமா பாத்துட்டுல போய் மகுடி ஊதிதான் பாம்பு ஆடுதே அம்மா. பாக்கலையா அந்த படம்? அந்த படத்துல நீ போட்டோ எல்லாரும் பேடிச்சு ஓடுவேன். அது இல்ல, அது வேற படம். அதுல இந்த கேமரா கொண்டது வேணாம். அது இதை காட்டுற உடனே முண்டாசு பெட்டி. ஆ. முண்டாசு பெட்டி சும்மா. பச்சலா பழைய காலத்துல உள்ள இன்னும் ரோபோ போல இல்ல இருக்கு. இது என்ன கேமரா தானா? ஓ, இங்க பாரு துப்பாக்கி. இது மட்டும் ராகுல் லான்ஸ் ஒரு படத்துல வச்சிருப்பாரு. ஆமா ஆமா. ஏன்னா நான் இது பாத்துறேன். அது அது பண்டத்தை கல்யாணம் கல்யாணத்துல எல்லாம் எடுத்து தோலை வச்சு கீழே வைப்பானுவா. அதை திறந்து பார்க்கலாம். அதுலயும் அதான் காட்டிட மாட்டானுவா. ஆனா அவருக்கு எடுத்த காட்டி தெரியும். கேசட்ல பார்த்தா மதி. கேசட் 15 நாள் கழிச்சு வரும் பாரு. ஆமா. நிறைய வெரைட்டி இருக்கியா? இங்க போல ஸ்டாண்ட். இது தெரியுமா, பழைய எஃப்எம் சிடி போட்டு கேக்குது. ஆமா இதெல்லாம் கேமரா தானா? ஆமா. நல்ல இருக்கு கேட்டியா? அப்ப பண்டைய ட்ரைபாட் எல்லாம் உண்டல்ல அங்க வருங்க. அதான் என்ன சொல்லி எங்க இருக்கு? ஸ்டாண்டு. என்ன இருக்கு சானேங்கா? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இது நல்லா இருக்கு. மற்ற எஸ்டே சூர்யா. நல்லா இருக்கு. இது போன ஓகே. இது இப்படி இதுல நம்பரா இல்ல ஒண்ணா இல்ல. இது அதான் கரெக்டா இந்த மெத்தடா இருக்கும். போய் கரெக்டி பேசுன மாதிரி இருக்கும். இது ஆர்மியில உள்ளது ஏட்டியா? நேரத்தை சொல்லி இருந்தார்ல. இவன் நம்மள மாட்டிடுவான். நேரா ஆபீஸ் தான் போகும். ஆமா. மம்மு. நீ வளர்த்துறாத. அது என்ன மைக்? அது கலந்து போயிருந்தா பாரு. மைக் மைக். ஆமா. சர்க்கம் இரவிரே ஏரி வெயிட். ஃபிலிம் பழைய ஃபிலிம். இதெல்லாம் தான் கழுவி போட்டாக்கியது. இதெல்லாம் நம்ம காலத்துல உள்ளதுதான். நம்ம காலம்னா இப்ப உள்ள கால மக்களுக்கு தெரியாது. ஆமா. 1 ரூபா போட்டு போன் பேச தெரியுமா? இது இல்ல போல மற்ற உமா மகேஸ்வரிக்கு 1 ரூபா போட்டு போன் இருக்கு. வேறல இல்ல, நிறைய இருக்கு. நிறைய இருக்குல்ல, அந்த உமா மகேஸ்வரிக்கு மட்டும்தான். இது நம்ம இதுல ஒரே ஒரு ஆளதான் அடி. ஓ என்ன இருக்கு? இவரு தான ரிலையன்ஸ் காரர். என்ன இருக்கு இது இதுக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. ஃபர்ஸ்டா மோட்டோலோ கம்பெனி தான் வந்து போனை வந்து இன்வென்ட் பண்ணது. இந்த மாதிரி சின்னதா மோட்டோரோலா காரர். அப்ப பொது அறிவு வினா இதாகும். இல்ல இது ரிலையன்ஸ் காரர் ஒரு போன் கொடுத்தாரு 500 ரூபாய்க்கு. ஜியோ ஒரு போன். எம்டிஎஸ். அது இத போல தானே இருக்கா? அதே இதை போல தான். நம்ம அதான் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து அவர் வளர்ந்தது. நோக்கியா 1100 தான் வேணும். சரி ஓகே டன். போன் உள்ளது. ஹலோ மக்களே, அடுத்தபடியாக நாங்க வந்துட்டுள்ள இடம் தான் இந்த மரவேல் ஜீவனிகா. பழைய சாவி மற்ற சந்திரமுகி படத்துல காட்டாங்க அது போல இருக்கு. யார் அது? செத்து போக மாட்டேன். வாவ். போய் கேமரால காட்டியது கொஞ்சம் க்ளோஸ்ல காட்டலாம், இங்கதான் மக்களுக்கு தெரியும். சரியா? மரவாள் நமக்கு லைட்ல இருக்கு. சீவலி இதான் மரஞ்சீவக்கூடிய சின்ன கை சீவலி. இதுல நிறைய இருக்கு. நான் வேற 4 முனை வாழ், 4 பக்கமும் சூர்மையா. இதை வச்சு குத்துனா ஜோதி தீர்ந்து. குத்துனா எங்க பார்த்தாலும் வீசுறான். ஓகே. நிறைய சாதனை இருக்கு. கேட்டீங்களா? மாறி அடிக்கி வச்சிருக்கு. சில நிறைய எல்லாத்தையும் ஜாக்கி தானே. தெரியுதா? பத்திரங்களே ஜாக்கி. இது நெக்கிட்டல். என்ன இருக்கு? ஹேண்ட் ரூல். இந்த மிஷின்ல இப்ப ட்ரில்லிங் மிஷின் முன்னாடி இது போல உண்டு. நிறைய மரக்கடைகள் உண்டு. என்ன கடையில உண்டு கேட்டீங்களா? பின்ன ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இப்படி பழங்காலத்து சாதனங்கள் எல்லாம் பாக்கி. அப்ப தெரியாத விஷயங்களை கேட்போம். நீங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கு சொல்லி வரணும். சரியா? ஆமால தெரியுமா? சொரீரம். சரி ஓகே.
இது டிவி இது என்னது? இது நான் பாத்துறேன் தங்குல கடையில பண்டு. ஆமா தங்குல கடையிலயா திறப்புல ஒரு கடை. டிவி. இதுக்கு பேர் என்னது சொன்னாரு? ஐயோ மறந்து போச்சு. புல்புல் தாரா. புல்புல் தாரா. புல்புல் தாரா பாக்குறியா? பாட்டுல புல்புல் தாரா. புல்புல் ஹோட்டல் வந்து இங்க உண்டு. ஓகே. மதீனத்து மார்க்கெட்ல உண்டு தமாமரே. இதாடி அவர் அடிச்சார்ல பழைய ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாத்துருப்பியா? அது ஏதோ டைப் அக்கா பண்ணுமா? மாதிரி சைனாக்கார அக்கா மாதிரி வேலையை வந்துட்டு பாக்குறா. நான் ஒரு டியூன் போட்டேன். யாரு படத்துல விளையாண்டு இல்லையா? இல்ல ஒரு படத்துல இந்த tune வரும். என்ன வரும் வந்து அப்படி ஒரு படமே இல்லை. இது பழைய மாரி கடு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் தட்டி விடுங்களா? இதே போல ஒன்னே கடையில பழங்காலத்துல உள்ள காயின்ஸ். காயின் அதாவது துட்டுவா 1 ரூபா துட்டு 2 ரூபா துட்டு இதுல இருந்து தெரியும் இந்த 1 ரூபா துட்டு எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். இது நான் பாத்துறேன். 25 பைசா 5 பைசா 10 பைசா இதெல்லாம் எல்லாம் பாத்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னுக்குள்ள சாதனம் தான் என்ன அது ஒரு தெரியாது, பிடி. தெரியாது. இங்க உள்ளதெல்லாம் பாத்திருப்போம். 1 பைசா இருக்கு. இது இந்த ஃபர்ஸ்ட் செல்லுவாவ இல்ல அணா கணக்கு என்னதோ சின்ன சின்னதா இருக்கு. ஆனா அப்படி எல்லாம் சொல்லுவா. இது ஒண்ணுமே எழுத்தே இல்லடே. எழுத்தே இல்ல. இனி புளியல 5 தேய்ச்சி கழியுது. ஆனா 8 அணா 4 அணா இது சரி நிறைய என்ன இருக்கு? 75. அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் இல்ல? ஓகே 75 ரூபா. செல்லணும் கொடுங்க எனக்கு சுட்டி. இது பாத்தியா ஒரு வித்தியாசமான ரப்பர்ல செய்து வச்சிருக்கான். அது வந்து சிலிக்கானா ஏதோ என்ன சிலிக்கானா? சிலிக்கான் ரப்பர் ஃபுட் கிரேட். ஃபுட் கிரேடா? ஃபுட் கிரேட். ஃபுட் கிரேடு சிலிக்கான் ரப்பர். இதுக்கு கேப் ஆட் வரும். எல்லாமே மண் இதுல செய்து. ஆமா மண்பானைய போல. ஆனா இதுல குடிச்சா உடம்புக்கு நல்லதுதான். ஆமா சம்பவத்தை கீழே விழாம பாத்துக்கலாம். அவ்வளவுதான் உடஞ்சிரும். அது அந்த பெரிய பாட்டில் என்ன rate? குளிர்ச்சியா தண்ணி இருக்கு. ஏதோ பாக்டீரியாக்கள் எல்லாம் இதுல உருவாகும் எல்லாம் சொல்லுவாங்க இல்ல. ஆமா எடுங்க, சூப்பர். எடுங்க. தண்ணி குடிச்சு சூப்பரான இது. ஏன் அது வாங்கியாச்சு ஆட்கள்? அப்படியா? பாத்தீங்களா மக்களே பாட்டில் கீழே போட்டா உடையும். ஆனா ஹெல்த்துக்கு நல்லது. இது எவ்வளவு? 100. இது 70 ரூபா. சூப்பர். யாரு அது பொம்பளை தான் போடும். அதுக்கு ஏன் என்ன காட்டுது இது? ஆயிரத்தி 1968 68 ஜாவா பைக் கண்டுபிடிக்கிறா. இதுல இருந்தா என்ன சூர்யா போல இருக்கா? முன்தினம் பார்த்தேனே. சூரிய சூர்யா போலதான் இருக்கு. யாது மற்ற சூர்யா தலை மொட்டை அடிச்சுட்டு ஒரு படம் அடிச்சு கஜினி கஜினி. டேய், அக்கா, இதெல்லாம் எனக்கு ஆசை வண்டியில அக்கா, இது எனக்கு பிடிச்ச டபுள் சைலன்சர் வச்ச ஜாவா வண்டியா. இது என்னது வண்டி? இப்போ உள்ள கேடிஎம் வண்டியில போல வலைங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு தான் தெரியாது. தெரியுமா? இது என்னது? கீரை காணல, ஒரு சைடு தான் இருக்கு. இங்க பாத்துக்கா எப்படி வச்சேன்னா இது இங்க வரும் புரிஞ்சா. ஓ, அப்போ ஒரு வாட்டியும் இப்படி ஃபுல்லா தள்ளி இதை சவுட்டிட்டு அடுத்தது இங்க முன்ன போட்டு இது கியர் முடிஞ்சு. ஒரு கீரை தான் உண்டா? உங்களுக்கு எங்களை தெரியும். எல்லாம் இதுல போனாலே பண்ட அலையமண்டத்துல வந்தாலே இங்க ஒரு கேட்கும் சவுண்ட். ஆமா அப்படி இருக்கும். இது எஸ்டி. எஸ்டியா? எஸ்டி இப்ப புதிய மாடல்ல வேற இறக்கிறியா? ஆனா பழைய வண்டி தான் வண்டி. பாத்துக்கா எப்படி இருக்கு போனாலே அப்படி இருக்கும். கொள்ளாமா என்ன இருந்தாலும் எனக்கு ஹோண்டா டியோ மட்டும் ஒன்றும் வரல கேட்டீங்களா? பீம் 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 சுட்டி எங்க போனா? டொலாக்பூர் தெரியுமா? தெரியாதா?
இல்ல பைத்தியார அளவு இது சின்ன குழந்தை விளையாடி இதுங்க என்ன செய்ய நானும் சின்ன குழந்தைதான். யாருக்கு என் அம்மை. பைத்தியார அளவு உடம்பு அளவுல நீ பெரிய ஆள் எலும்பு ஓ நம்மளும் விளையாட கூடாது. வேலை மக்களே, அப்போ நிறைய விஷயங்களை பார்த்தோம். என்னன்னா பண்டு நாங்க கண்டுட்டு இல்லாத சாதனங்கள் எல்லாம் இங்க நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்களும் இதே போல சாதனை எல்லாம் கண்டுட்டு இல்ல இதே போல சாதனை உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு உണ്ടെங்கி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற நீங்க சொல்ல உண்டா போய் அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் எங்களுக்கு கண்ணு குளிர. இல்ல இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் நல்லா சேமிச்சு ஆமா. பாதுகாப்பா வச்சிருக்க பெரிய விஷயம் இதே எங்க பிள்ளைகளுக்கும் காட்டி கொடுப்போம். நிறைய சாதனங்கள் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப இவங்க தொடர்ந்து அதை நல்லபடியா பராமரிச்சு வச்சிருந்தாங்கன்னா இனி உள்ள தலைமுறைகளுக்கு இதை பார்க்கலாம். அடுத்த அந்த வாய்ப்பு உண்டு. அப்ப எங்களை இன்வைட் பண்ண இந்த செயின்ட் ஜூட்ஸ் ஹைடெக் ஸ்கூல் கருங்கல் நிறுவனர்கள் அவர்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அவங்களுக்கு நன்றி. வெங்க- Correspondent எல்லாருக்குமே நன்றி. நன்றி. ஓகேயா? சரி. ஓகே, bye. அவ்வளவுதானே. டாடா.